ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இடுப்பு வலி ஏற்படக்கூடிய காரணம் பற்றியும் அதனை தவிர்க்க வேண்டிய முறைகளையும் என்னென்னு பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இடுப்பு வலி எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அதிகமான நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கு பொதுவாக இடுப்பு வலி ஏற்படுகிறது. ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்தால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு வலியால் அவதிப்படுகின்றனர். காரணம், இடைவிடாமல் உட்கார்ந்து கொண்டே இருப்பது தான். இருக்கையில் நேராக சரியான நிலையில் உட்காராமல் இருப்பது, முறையற்ற உடற்பயிற்சி செய்வது. உடற்பயிற்சி சரியான பயிற்சி பெற்ற பிறகு செய்வதால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். முறையற்ற பயிற்சி உடல் வலிகளையும் இடுப்பு வலிகளையும் ஏற்படுத்தும். எனவே சரியான பயிற்சி பெற்ற பின்பு உடற்பயிற்சி செய்வதால் நல்ல உடல் உற்சாகத்துடனும் உடல் ஆற்றலுடனும் இயங்குவதற்கு வழிவகுக்கும். நீண்ட நேரம் அமர்ந்து பிரயாணம் செய்பவர்களுக்கும் இடுப்பு வலி ஏற்படும் ஆபத்து அதிகம் உள்ளது. எலும்புகளில் ஏற்படும் சுண்ணாம்பு குறைபாடுகள் இடுப்பு வலியை ஏற்படுத்துகிறது. எனவே நாம் உண்ணும் உணவில் சரியான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சரியாக குணப்படுத்தப்படாத வாயு கோளாறுகளினாலும் இடுப்பு வலி ஏற்படுகிறது. நீண்ட நேரம் ஒரே நிலையில் நின்றபடி வேலை செய்வதால் இடுப்பு வலி வருகிறது. எனவே நாம் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறத நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி வராமல் பாதுகாக்கலாம். இடுப்பு வலி வராமல் தடுக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். அடிக்கடி அமர்ந்திருக்கும் இருக்கைகளை விட்டு நாம் எழுந்து சிறிது தூரம் நடக்கலாம். சரியான உயரத்தில் அமைக்கப்பட்ட மேஜைகளை பயன்படுத்த வேண்டும். கணினி வைத்திருக்கும் மேஜையை ஏற்றி இறக்கும் வகையில் அமைக்க வேண்டும். அமர்ந்திருக்கும் இருக்கைகள் நன்கு சுழலுமாறும் மேஜையின் உயரத்திற்கு தகுந்தவாறும் இருக்கையின் உயரத்தை வைக்க வேண்டும். பணி முடிந்ததும் நாள்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் உடற்பயிற்சியின்மையே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. தினமும் உடலுக்கு வியர்வை வெளிவரும் வகையில் நன்கு உடற்பயிற்சி செய்வதால் உடல் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இயங்குவதை நம்மால் உணர முடியும். சரியான முறையில் நாற்காலியில் உட்கார்ந்து பணியாற்ற வேண்டும். தினசரி உற்சாகமாக உடல் உழைப்புடன் இயங்க வேண்டும் அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாற்காலியில் அமரும்போது முதுகுப்புறமும் இடுப்பு பகுதியும் சாய்ந்திருக்குமாறு வசதியாக உட்காருமாறு பார்க்க வேண்டும். நீண்ட நேரம் ஒரே நிலையில் நின்றபடி வேலை செய்வது முதுகின் வளைவிற்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இதன் வராமல் நாம் பார்க்க வேண்டும். இடுப்பு வலி வந்தபின் காக்கும் முறைகளை பார்க்கலாம். அதிக உயரமுள்ள குதிகால் உடைய செருப்புகளை அணிவதை முதலில் நாம் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு அணிந்து நீண்ட நேரம் நடந்து செல்வதால் உடல் எடை முழுவதும் பாதத்தை நோக்கி அழுத்தப்படுவதால் இடுப்பு வலி ஏற்படும். புகைப்பழக்கத்தை தவிர்த்து விடுதல் இடுப்பு வலி ஏற்படாமல் பாதுகாக்கலாம். உடலுக்கு அசௌகரியமான நிலைகளில் அதிக நேரம் நிற்கக்கூடாது. இருப்பினும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல் இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகவும். அவரின் பரிந்துரைப்படி மருத்துவ முறையை பின்பற்றுவது மிகவும் நல்லது. இதற்கான உணவு முறைகள் என்னவென்று பார்க்கலாம். உணவில் முடக்கத்தான் கீரை, இஞ்சி, புதினா, பூண்டு போன்ற வாயு நீக்கும் உணவுகளை அதிகம் சேர்க்க வேண்டும். வாயு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுவது நல்லது. கொள்ளு ரசம் வைத்து குடிக்க இடுப்பு வலி பறந்து போகும். வெள்ளை பூண்டு இடுப்பு வலியை பெருமளவு குறைத்துவிடும். எனவே தினசரி உணவில் வெள்ளை பூண்டு, இஞ்சி, கீரை, புதினா போன்ற உணவுகளை சேர்க்க வேண்டும். இதற்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னவென்று பார்க்கலாம். பகல் தூக்கம், மனக்கவலைகள், மன அழுத்தம் போன்ற நோய்கள் வர காரணமான வறுத்த பொரித்த உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். உருளைக்கிழங்கு, பட்டாணி, காராமணி, வாழைக்காய், அதிக புளி, குளிர்பானங்கள் ஆகியவற்றை இடுப்பு வலி நோயாளிகள் அறவே தவிர்க்க வேண்டும். எனவே உணவில் சில விழிப்புணர்வுடன் இருந்தாலே இடுப்பு வலி ஏற்படாமல் நாம் காக்கலாம். உடற்பயிற்சிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்கள் பாதங்கள் தரையில் பதிந்திருக்கும்படியாகவும் முழங்கால்கள் செங்குத்தாக மடிந்திருக்கும்படி உட்கார வேண்டும். முதுகை பின்புறமாக வளைப்பது மற்றொரு நல்ல பயிற்சியாகும். தோள்பட்டையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சாய்க்க வேண்டும். தினசரி உடற்பயிற்சியிலும் உண்ணும் உணவிலும் நாம் கவனம் எடுத்து வந்தால் இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்கலாம். பொதுவாக உணவில் அதிக வாயு கோளாறுகளை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்த்து வறுத்த உணவுகளை தவிர்த்து நாம் ஆரோக்கியமாக வீட்டில் சமைத்த உணவுகளை உண்பதன் மூலம்
இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்கலாம். எனவே உணவை பற்றின விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இடுப்பு வலி வந்தவுடன் நம்மை காப்பதற்கு நம்முடைய வாழ்வியல் முறைகளையும், நாம் உண்ணும் உணவில் சில மாற்றங்களையும், நாம் அமரும் முறைகளையும், நாம் அணியும் காலணிகளில் அதிக உயரமுடைய காலணிகளை அணியாமல் ஒரே அளவில் சமதள தரையில் படுமாறு இருக்கும் காலணிகளை அணிவதன் மூலமாக நம்முடைய இடுப்பு வலியிலிருந்து நம்மை காக்கலாம். எனவே ஆரோக்கியமான உணவுகளை உண்டு சரியான முறையில் உடற்பயிற்சி செய்து அமரும் முறையில் சரியான முறையை மேற்கொண்டு இருப்பதன் மூலம் இடுப்பு வலியிலிருந்து நம்மை காக்கலாம். இது போன்ற மற்றொரு பயனுள்ள பதிப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.